தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டுபாக்கூர்கள் தான் நிறைய பேர் வந்து ஆன்மீகம்ங்கிற பேரில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த டுபாக்கூர் வந்து சூப்பர் டூப்பர் டுபாக்கூராக இருந்ததுனால டக்குன்னு அது வெளியே வந்துருச்சு. மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சொன்னா நான்சென்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லை, அவங்க வெறும் மகாவிஷ்ணு மட்டும் சொல்லலை. அந்த டீச்சர் அறிமுகப்படுத்தும் போது கலியுகம் காணும் அற்புத மாமனிதர் மகாவிஷ்ணு. அவர் ஆரம்பத்தில் விவேகானந்தரை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி மேட்டர் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அன்பின் மகேஷ் தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பேசுகிறான்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்கள இருக்கக்கூடிய அந்த பள்ளி குழுவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ரீசனை வச்சு ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறையை குற்றம் சாட்டுறது ஏற்புடையது. நம்ம தான் இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் பாண்டே மாதிரியான மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப கடுமையான வேலை. இது அது கோயிலில் இருந்து பூஜை பண்ணுறது, ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கணும், வேர்வையை ரத்தமாக சிந்தணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாண்டே சொல்கிறாரு, உயிரை கொடுத்து நிற்கிறாரு, ரத்தத்தை வேர்வையாக்குறாரு, பாலை தயிராக்குறாரு, மோராக்குறாருன்னா எதுக்காக்குறாரு? துட்டு சார். இன்னைக்கு திமுக அந்த கான்செப்டுக்கு ஆதரவு இந்த மாதிரி அவர் ஆதரவு கொடுக்குறான்றதுனாலயோ, முருகன் மாநாடு நடத்துறாங்க, அடுத்து அம்மன் மாநாடு நடத்த போறேன்னு சொல்றதுனாலயோ அவர் வந்து இதுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்ற ஒரு புள்ளிக்கு நம்ம வர முடியுமா? ஏன்னா எல்லாரையும் அனுசரிச்சு தான் இந்த அரசு நடத்தணும். வெரி குட் கொஸ்டின். நான் இந்த கொஸ்டின் எதிர்பார்த்தேன். என்ன அப்படின்னா, திமுக இந்துத்துவ சிந்தனையில் இருக்கு. திமுக இஸ் நாட் கனெக்டட் வித் பிஜேபி, but it's very strongly connected with RSS. நாச்சியார் சுகந்திக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அண்ணன் திருமாவளவனுக்கோ அண்ணன் சீமான் அவர்களுக்கோ இந்த மாதிரியான ஆட்களுக்குலாம் தெரியலையா? விமர்சனமே பண்ண மாட்டாங்க. கூட்டணி கட்சியில் கூட விமர்சனம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அண்ணன் திருமா சொல்லிட்டாருன்னா நீங்க 2 சீட் வாங்கி கொடுத்துருவீங்களா சார்? அதுக்கு நீங்க உறுதி கொடுங்க. அண்ணன் திருமா நாங்கள் 505 வாக்குறுதி கொடுத்தோம். எல்லா 90% கொடுத்துட்டோம், 80% நிறைவேற்றி. ஆனால் அதில் எதுலையாவது ஒரு திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒன்று கூட கிடையாது. இலவச பேருந்து பயணம் இல்லையா? மகளிர் உரிமை தொகை பயணம் இல்லையா? தமிழ் புதல்வன் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் நான் விமர்சனிக்கணும்னு நினைச்சேன்னா ஐத்தமிழ்ல இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த சென்னை மாநகராட்சி முழுக்க கிட்டத்தட்ட 2500 3000 பஸ் போச்சு சார். இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1700 பஸ்லேருந்து 1800 பஸ் தான் போகுது. அப்போ இது முள்ள மாதிரி தரம் இல்லையா? இது முடிச்ச வைக்க தரம் இல்லையா? இது திட்டு தானே இல்லையா? ஏன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் மேலே வழக்கு பாஞ்சாலும் பாயலாம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாச்சியார் சுகந்தி அவர்கள். பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகி இருக்குது. இன்று தலைப்பு செய்தியாக கூட வந்திருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகத்தை பற்றி பேசலாமா பேசக்கூடாதுன்ற விவாதங்கள் இருந்திருக்கு. பாஜக தரப்புலையும் சரி, இதை இந்துத்துவ வலதுசாரி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என்ன தப்பு இருக்கு, பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு அரசியல் விமர்சகராக இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆன்மீகத்துக்கும் மத போதனைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற கருத்து வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் எதை சொன்னாலும், ஆன்மீகம் தலைப்பில் நீங்கள் எதை பேசினாலும் அது ஒரு மனித மனசை பண்படுத்துறதா இருக்கும். நீங்கள் ஆன்மீகங்கிற பேரில் மனங்களை மலினப்படுத்துறதாகவும் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை சொல்வதாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு நேற்று அந்த இஷ்யூ வந்து அந்த ஸ்கூலில் எழுந்தது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் ஏன் அந்த பிரச்சனை எழுந்தது, எதுக்கு அந்த சங்கருங்கிற டீச்சர் வந்து அந்த கொஸ்டினை கேட்டார் அப்படின்னா, அவர் பேசுகின்ற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நான்சென்ஸா இருந்தது. நீங்க வள்ளுவரும் வந்து மறுபிறப்பு, மறுஜென்மம் இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. வள்ளுவர் சொன்ன விதத்துக்கும் இந்த இவர் பேர் என்னது, மகாவிஷ்ணு சொன்ன நான்சென்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்ல. அவங்க வெறும் மகாவிஷ்ணு மட்டும் சொல்லல. அந்த டீச்சர் அறிமுகப்படுத்தும் போது கலியுகம் காணும் அற்புத மாமனிதர் மகாவிஷ்ணு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடினா தன்னோட கரியரை தொடங்கி அது ஏதோ ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி அப்புறம் சினிமா ப்ரொடியூசரா ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. அப்படிங்கும் போது இப்படி நீங்க சினிமாக்குள்ள இருந்துகிட்டு இன்னைக்கு நேத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் ஆஸ்திரேலியா இல்லையா, சான் பிரான்சிஸ்கோ எங்க டான்ஸ் ஆடின வீடியோ எல்லாம் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவர் வந்து தன்னோட இளமை காலத்து கொண்டாட்டங்களே இன்னும் நகர்ந்து போகலை. அப்படிங்கும்போது அவர் எப்படி ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. நீங்கள் ஆன்மீகன்ற பெயரில் இங்கே மக்கள்கிட்ட, அது குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கருத்துக்களை பேசுகிறீங்க அப்படின்றது தான். இப்போ வந்து விவேகானந்தர் கூட ஒரு ஆன்மீகவாதி தான். ஆனால் விவேகானந்தர் மாதிரி இந்து மதத்தை விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது. அப்போது நீங்கள் வந்து ஒரு விவேகானந்தரையும் இந்த மகாவிஷ்ணுவையும் ஒரே தட்டில் நம்ம வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க முடியாது. அப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த யூடியூப் பெருக்கிட்ட காலத்தில் யார் வேணாலும் இங்கே ஒரே நாளையில ஃபேமஸ் ஆக முடியும் சார்.
அந்த அந்த காரணத்தினால என்னன்னா அந்த மகாவிஷ்ணு மாதிரியான இது என்ன சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப மலினமா சொல்லணும்னா, அவர் பாஷையிலேயே சொல்லணும்னா, இந்த மாதிரி கழிச்சடைகள்லாம் ஒரே நாளையில உலக புகழ் பெற்று அறக்கட்டளைகள் வைத்து அதன் வழியாக எதையாவது ஒன்று செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த கருத்துக்களை பேசுறது அப்படிங்கிறது நம்ம மகாவிஷ்ணு மட்டும் சொல்ல முடியாது. மகாவிஷ்ணு ஏன் இதுக்குள்ள எல்லாம் வராருங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? மகாவிஷ்ணு அவரோட அந்த பரம்பொருள் ட்ரஸ்ட்டுக்குள்ளேயே போட்டிருக்காரு. நான் வந்து கல்வித்துறை அமைச்சரை போய் பார்த்தேன், நாங்கள் இப்படிலாம் ஸ்கூலில் போய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பெர்மிஷன் லெட்டர் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது கல்வித்துறைக்குள்ள எப்படி இந்த மாதிரியான டுபாக்கூர் ஆன்மீகவாதிகள் எல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்றது. இப்ப பத்திரிகையாளரா நீங்க போய் அன்பில் மகேஷை உடனே அணுக முடியுமா? முடியாது. முடியுதா? அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பேசணும், நிறைய விஷயம் ப்ராசஸ் பெருசு இல்ல. ப்ராசஸ் முடியுது. அப்போ ஒரு மீடியால ஒர்க் பண்ற ஒரு பத்திரிகையாளரோ இல்ல சாதாரண பொதுஜனங்களோ அன்பில் மகேஷோடையோ மேல எந்த அமைச்சர்களையோ போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ படிகளை தாண்டி போக வேண்டியிருக்கு. ஆனா இந்த மாதிரியான மலினமான மனிதர்கள் டுபாக்கூர்ஸ் எல்லாம் வந்து உடனே போய் சந்திக்கிறதுக்கான தேவையும் இல்லை, அதுக்கான ப்ரொசீஜரும் இவ்வளோ எப்படி அவங்களுக்கு இதெல்லாமே ஈஸியாக நடக்குது அப்படிங்கும்போது அதில் வந்துலாம் இதை பார்க்கும்போது என்னன்னா இதுல நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ இந்த பரம்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் இந்த காயக்கல்ப பயிற்சி கற்றுத்தரேன், யோகா பயிற்சி செய்யறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதே கல்ப பயிற்சி எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா பொள்ளாச்சியில இருந்து வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் வந்து உண்மையிலுமே மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருந்துச்சு. நம்ம வந்து ஆன்மீகவாதிகள் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே புறந்தள்ளிட முடியாது. அப்போ அந்த மாதிரி காயக்கல்ப பயிற்சிகளை பெற்று பலனடைந்தவர்கள், உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணினவங்கெல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி டுபாக்கூர்கள்லாம் வந்து ஒரே நாளையில வந்து ஓவர் புகழ் பெற்று இந்த பக்கம் நீங்க வந்து ஆன்மீகம், யோகா, காயக்கல்பம் அப்படிங்கிறீங்க, வெளிநாடுகளுக்கு போனோம்னா அங்க இருக்கிற இளம்பெண்களோட குத்தாட்டம் போடுறீங்க. அப்போ இந்த ஆன்மீகவாதிகள் நீங்க என்னமா புரிஞ்சுப்பீங்க? இப்ப இந்த கார்பரேட் கலாச்சாரத்துல உருவான சாமியார் தான் ஜக்கி வாசுதேவ், அப்புறம் அந்த ரவி சங்கரன் ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் நம்ம கடைசியாம் நித்யானந்தா வந்தாரு. இவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறது என்னது? மத போதை, மது போதை. ரவிசங்கரோட உள்ளுக்குள்ள வந்து ஒரு தடவை பெரிய நியூஸ் வந்தது, அவரோட அந்த ஆசிரமத்துக்குள்ள கஞ்சா பயன்படுத்திட்டு எல்லாரும் போதையில் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்தது. நீங்க ஜக்கி வாசுதேவோட அந்த யோகா மையமா அதுக்குள்ள போனாலும், ஈஷா யோகா மையத்துக்குள்ள போனாலும் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது இங்க மதத்தின் பெயரால் மது போதையை வளர்க்கிறார்கள், கஞ்சா போதையை வளர்க்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு ஆன்மீகம். இந்த கார்பரேட் கலாச்சாரத்துல இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே அந்த இதுல வந்து இவங்கெல்லாம் வந்து டுபாக்கூர்னா இவர் சூப்பர் டூப்பர் டுபாக்கூரா இருக்காரு. உங்களுடைய மகாவிஷ்ணு வந்து சூப்பர் டூப்பர் இருக்கிறார். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கலாம், அது தவறு இல்லை. எனக்கு ஒரு தனிப்பட்ட மதத்தின் மேல நம்பிக்கை இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனா என்னோட மத நம்பிக்கையை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் திணிக்க கூடாது சார். அது அரசியல் சட்டமைப்பு படி தவறு. அரசியல் சட்டம் சொல்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, மத போதனைகளை நீங்கள் எந்த பொது நிறுவனங்களுக்குள்ளேயோ கல்வி நிலையங்களுக்குள்ளேயோ கொண்டு செல்லக்கூடாதுங்கிறது தான் அரசியலமைப்பு சொல்லுது. அப்போ இதெல்லாம் மீறி ஒருத்தர் இந்த மாதிரியான மகாவிஷ்ணு மாதிரியான டுபாக்கூர், அவர் டுபாக்கூர்னு சொல்றதுக்கு ஃபீல் பண்ணல, அதுதான் ஒரு சரியான பதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கின்றவருக்கு வந்து இந்த கல்வித்துறையை நடத்துகின்ற எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத இதே ஐத்தமிழ்ல நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இது இப்பயும் இதெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு தேவையோட இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியது. இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு 2 கேள்வி எனக்கு இருக்கு மேம். ஒன்றுனா, அன்பில் மகேஷ் கூட போட்டோ எடுத்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாருன்னு சொன்னீங்க நீங்க. அன்பில் மகேஷ் மட்டும் இல்லை, இன்னும் 4-5 அமைச்சர் கூட போட்டோ எடுத்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அன்பில் மகேஷ் என்ன அவருடைய பத்திரிகை சந்திப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட போட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அதை போய் என்னோட சம்பந்தப்படுத்தி பாக்குறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரு ஆரம்பத்துல விவேகானந்தரை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு, இந்த மாதிரி மேட்டர் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அன்பில் மகேஷ் தரப்புல சொல்றாங்க. பள்ளி தரப்புல இருந்து வரும்பொழுது தலைமை ஆசிரியர் அந்த வீடியோல கேட்கும்போது நீங்க என்ன பேச போறீங்கன்னு கேட்கறாங்கன்னா, அப்ப அவங்க என்ன பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப யாரோ இவங்கள இருக்கக்கூடிய அந்த பள்ளி குழுவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ரீசனை வச்சு ஒட்டுமொத்தமா பள்ளி கல்வித்துறையை குற்றம் சாட்டுறது ஏற்புடையதா? சார், இப்போ பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியில வந்து மிகவும் சீரழிந்த துறைகள்னு நீங்க 5 துறைகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வரிசைப்படுத்துனீங்கன்னா அதுல முதல்ல வந்து பள்ளிக்கல்வித்துறை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? 2வது காவல்துறை இருக்கின்றது, 3வது ஆவின் பால் துறை, 4வது போக்குவரத்து துறை, 5வது பத்திரப்பதவித்துறை. இந்த 5 துறைகளும் மற்ற எல்லா துறைகளும் சீரழிஞ்சு போயிருக்குது. அதுல இந்த 5 துறைகளும் அப்புறம் 6வதா வந்து
நம்ம நீர்வளத்துறை. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா சீரழிக்க முடியுமோ அதுல. இப்ப கல்வித்துறையில ஏன் வந்து எல்லாரும் நேத்து அவ்வளவு பதற்றம் அடைஞ்சாங்க? 2 நாளா ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் ஏன் இவ்வளவு தூரம் சமூக வலைதளங்கள்ல வந்த அழுத்தத்தின் காரணமாக தான் மினிஸ்டர் பேச வேண்டிய நிர்பந்தமே உருவாகி இருக்கு. நீங்க அந்த கேள்வி கேட்ட சங்கர்ங்கிற ஆசிரியர் கூட்ட நீங்க மேடைகள்ல சால்வையெல்லாம் ஏன் பொறுத்துறீங்க? அப்ப சமூக வலைதளம் குறிக்கிற அழுத்தம். இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்ரீமதி கேஸ்ல இருந்து நீங்க அமைச்சரோட அணுகுமுறையை பாருங்க. அந்த கேஸ் அவர் இன்னுமே உங்க வீடியோ தான் நீங்க நல்லா மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத அந்த வீடியோ ஒரு செகண்ட் காட்டுங்க. அப்போ அதுல வந்து என்னன்னா, அவருக்கு அந்த விஷயத்தை பத்தி அந்த ஒரு குழந்தை இறந்து போயிருச்சு, அது பாலியல் பலாத்காரமா இருக்குமோன்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்குது, அவங்க பெத்த தாய் தகப்பனுக்கு இருக்குது அப்படிங்கிற அது வந்து எமோஷனலான ஒரு இஷ்யூவை உள்வாங்கக்கூடிய திறமை இல்லாதவராகவும் ஒரு இதுக்கான ஒரு சாஃப்ட் ஃபீலிங் இருக்கிற ஒரு மனிதனாகவும் அந்த இடத்துல அவர் செயல்படவே இல்லை. அந்த பக்கம் அவர் துணைக்கு ஏவா வேலு அவர்களை கூட்டிட்டு போயிருக்காரு. ஏவா வேலுவை கூட்டிட்டு போனதுக்கான பல காரணங்கள் எனக்கு பத்திரிகைகள் வேற என்னென்னமோ சொல்லுது. ஆனா ஏவா வேலு கூட்டிட்டு போய் ஏவா வேலு தான் அந்த இஷ்யூ ஃபுல்லா பேசுறாரு இல்லையா, இவரால் பேசவே முடியல. அப்போ இவரு அன்பில் மகேஷ் பேசும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சிட்டாங்க கலவரக்காரர்கள், சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சிட்டாங்க. இதுதான் அவர் அந்த பிரச்சனையை அணுகுன விதம். அவ்வளவுதான். ஏன்னா அவரோட யோசிக்கும் திறன் அவ்வளவுதான் இருக்கு. சர்டிபிகேட் எரிஞ்சு போனது முக்கியமா? ஏன்னா அது நீங்க ஒரு அரசாங்கம் தான், அரசாங்கம் அதை திருப்பி நீங்க டூப்ளிகேட் சர்டிபிகேட் கொடுத்தர முடியும், கொடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு விஷயம். 2வது பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பள்ளிக்கல்வியில வந்து நிறைய ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவுல வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இது பண்ணணும் அப்படின்ற போது அதுல வந்து அந்த குழுவுல வந்து பேராசிரியர் ஜவஹர் நேசன் ஒருத்தர் இருக்கார். அவரு வெளியே வந்து இவங்க என்ன சொல்ற, அவரு வெளியே வந்து சொன்ன மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாடு அரசு மத்திய அரசோட NEP வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து அமல்படுத்துறாங்க. அதிகாரி மேலதான் குற்றம் சாட்டுறாங்க. அதுல எனக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்றதுனால நான் இதுல வெளியே வந்தேன் அப்படின்னு ஜவஹர் நேசன் சொல்றாரு. 3வது இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இது ஒன்றும் வெளியே வந்துச்சு சார். இப்போ இந்த சம்பவம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டுபாக்கூர்கள் தான் நிறைய பேர் வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த டுபாக்கூர் வந்து சூப்பர் டூப்பர் டுபாக்கூரா இருந்ததுனால டக்குன்னு அது வெளியே வந்துருச்சு. இதுமே எப்படி வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு செய்வனை வச்சுக்கிட்டான். அவங்களோட வீடியோகிராஃபர் வந்து ஃபுல்லா அதை ஷூட் பண்ணி அதை அழகாக எடிட் பண்ணி போட்டதில் அந்த விஷயம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன். அப்போ இது என்னன்னா 2 விஷயம். ஒன்று, பள்ளிக்கல்வித்துறையே ரொம்ப செதஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் பள்ளி கல்வித்துறையை நடத்துகிற அளவுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டரா வந்து அன்பில் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது அந்த துறைக்குள்ளேயே இருக்கின்ற IAS ஆஃபீஸர்ஸ் சொல்கின்ற குற்றச்சாட்டு. ஒரு சில சம்பவங்களை வச்சு அவருக்கு தகுதி இல்லை, ஒரு துறைக்கு சார்ந்த அனுபவம் இல்லைன்றதெல்லாம் சரியான விஷயம். அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் இல்லையா? அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டரா வரவங்களுக்கு நீங்க பள்ளிக்கல்வித்துறை மாதிரியான ரொம்ப ஒரு 5 லட்சம் 10 லட்சம் குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி எந்த அனுபவம், இதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர், அந்த ஆல் இண்டியாவுக்கு அவர் தான் தலைவர் போல இருக்கு. அப்படி ஒரு மாபெரும் நடிகருக்கு தலைவராக இருந்தா ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க இப்படி இதாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், மினிஸ்டர் ஆக்குறது அப்படிங்கிறது. மினிஸ்டர் சரி ஃபர்ஸ்ட் வர மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பெஸ்டா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னாலும், அவர் வந்து இந்த 4 வருஷத்துல ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் நடந்து 3 மாசம் ஓடி போயிடுச்சு. இந்த 3.25 வருஷத்துல அவர் என்னத்தை புரிஞ்சிருக்காரு சிஸ்டம். அவர் புரிஞ்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு பேச மாட்டாரு சார். அவர்கிட்ட அவர் கையில வந்து ஒரு பச்சை கயிறு கட்டியிருக்காரு, சரிங்களா? அந்த கயிறை ஏன் சார் கட்டியிருக்கீங்கன்னு பலர் வந்து அவரை ட்விட்டர்ல டேக் பண்ணியே கேட்குறாங்க. இது என்ன சாமி கயிறா, உங்க மனைவி எங்கேயும் அம்மாவோ மனைவியோ உங்க குடும்ப உறுப்பினர்களோ கட்டிவிட்ட கயிறா, இல்லை இது உங்களோட சாதி கயிறா அப்படிங்க. அவர் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அங்க இருக்கிற ஒரு பெரும்பாலான சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த சாதி கயிறா, ஏன்னா அந்த பச்சை கலர் கயிறுங்கிறது அந்த சாதியை குறிப்பிடுகின்ற கயிறு தான். அந்த கயிறை அவுத்து போடுங்க சார், அது ஏன் சார் கட்டியிருக்கீங்கன்ற கேள்வியை நான் உள்பட பல 1000 பேர் கேட்டாங்க. அவருக்கு இன்னுமே அது பதில் சொல்ல முடியல. அப்படி நீங்கள் ஒரு பச்சை கண்ண கயிறை கட்டிக்கிட்டு மேடையில நான் பெரியார் சுயமரியாதைக்காரன் அப்படின்னு கதை போடுறதெல்லாம் இல்ல. எதுக்கு இந்த இரட்டை வேஷம்? இல்ல அவர் சாதியை தீண்டாமை மாதிரி யார் மேலே திணிச்சாரா, இல்ல ஏதாவது அவர் சம்பவம் செஞ்சிருக்கிறாரு? எதுவுமே செய்யல. அவர் கயிறு கட்டியிருக்காரு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்தியில கூட கட்டியிருக்கலாம். இதுல என்ன, இது ஏன் ஒரு பிரச்சனையா இருக்கிறீங்க சார்? அப்போ அந்த ரெட்டை வேஷம் போடக்கூடாது சார். இந்த ரெட்டை வேஷம் நீங்க போடணும். அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பெரியார் ஏத்துக்கூடாது. இல்ல, நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் உங்கள் கடவுள் நம்பிக்கை பேசிட்டு ஜெகத் ரட்சகன் மாதிரி
பெரியாழ்வாரையும் இருக்கிற அத்தனை ஆழ்வார்களையும் புகழ்ந்து நீங்கள் கட்டுரைகள் பாடல்கள் எழுதிட்டு போங்க. யார் உங்களை கொஸ்டின் கேட்க போறா? ஜெகத்ரட்சகனை கேட்கறாங்களா? நீங்க இந்த பக்கம் திராவிட இயக்கத்துல இருக்கிறீங்க, இந்த பக்கம் பெரியாழ்வாருக்கு ஆழ்வார்களை எல்லாம் குறித்து நாயன்மார்களை குறித்து நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே சார், ஏன் சார் இந்த ரெட்டை வேஷம் போடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்களா? கேட்கல. அதே மாதிரி இவரும் பண்ணிட்டு போனா நோ ஒன் வில் கொஸ்டின் இல்லையா? அதுதான் இங்க கேள்வி. நீங்க அப்ப என்னன்னா, நீங்க வந்து பெரியார் அப்படின்னு பேசுறது, பெரியார் இன்னைய பொறுத்தளவுக்கு திமுகவுக்கு பெரியார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விற்கிற பொருள். இந்த பொருளை வித்தா, இந்த பொருளை மார்க்கெட் பண்ணுனா மற்ற நம்மளோட இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா விற்கும் அப்படிங்கிறதுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு உருவத்தை இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. பெரியாருங்கிற உருவத்தை தான் இவங்க விற்கிறாங்களே ஒழிய பெரியார் பேசிய மதம் குறித்து பேசிய விஷயங்களையோ, சாதி குறித்து பேசிய விஷயங்களையோ, பெண் உரிமை குறித்து பேசிய விஷயங்களையோ, அன்பில் மகேஷ் மாதிரியான அந்த இருக்கிற 35 மினிஸ்டர்ஸ்க்குமே இன்க்ளூடிங் சிஎம் முதல்வருக்குமே, நான் இது ரொம்ப ஓப்பனா சொல்றேன், இதன் மூலம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதை நான் சொல்ல வேண்டியது, எஜுகேட் பண்ண வேண்டியது என் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த விமர்சனம் சொல்றேன். அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற 35 பேருக்குமே பெரியார் என்கின்ற உருவம் ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலா பயன்படுத்துறாங்க இல்லையா? பெரியாருடைய சிந்தனைகளை இவர்கள் உள்வாங்கி இருந்தவர்களாக இருந்தால், பெரியார் மேலே நாச்சியார் சுகந்தி என்கின்ற தனிப்பட்ட வளர்ச்சிக்கு 1000 விமர்சனம் உண்டு, அது வேறு. ஆனா உங்களுக்கு நீங்க அந்த பெரியாரைய மார்க்கெட்டிங் டூலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு அவரோட கொள்கைகளை எந்த இடத்துலயுமே யூஸ் பண்றது இல்ல சார். இல்ல நான் குறுக்கிட மன்னிக்கணும். பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம்ன்ற மாதிரி ஆரம்ப காலத்துல ஒரு கொள்கையாவே வச்சுட்டு இருந்தாங்க. அதை செயல்படுத்துறது இந்த முதல்வர் தான். நீங்க அந்த முதல்வர் தான் இப்ப குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க சார். நீங்க இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம், எனக்கு பர்சனலா அந்த திட்டத்தின் மீது பெரிய இது கிடையாது சார். ஏன்னா அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு பட்டியலின பையனோ ஒரு பொண்ணோ வந்து ஒரு அர்ச்சகர் ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன பயன்? அதே பட்டியலின பையனோ பொண்ணோ ஒரு வக்கீலான பயன், அவன் சமூகத்துக்கு பயன், அவன் குடும்பத்துக்கு பயன். சரிங்களா? நீங்க வந்து இந்து மதத்தில், இதுதான் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கு இருக்க வித்தியாசம். பெரியார் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க இந்து மதத்தை சீர்திருத்தம் பண்ணி கொண்டு அதுக்குள்ள இருங்கன்னாரு. அம்பேத்கர் இந்த மதத்தை சீர்திருத்தம் பண்றது என் வேலை இல்லை, நான் அதுல இருந்து வெளியே போகணும்னு போனாரு, புத்த மதத்தை தழுவினார். இப்ப என்னோட பார்வையும் அதுதான். நான் வந்து அவன் என்னை கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறான், அவன்கிட்ட போய் நான் சண்டை கட்டி அந்தக்குள்ள கோயிலுக்கு போகணுங்கிறது என் அவசியம் கிடையாது. நீங்க இந்து மத அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற கோயில்களின் கீழ் இருக்க நிலத்தை எல்லாம் திருப்பி எடுங்க, எல்லாத்துக்கும் வந்து மீட்டெடுங்க, அந்த நிலத்தை இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதை செஞ்சீங்கன்னா அது புரட்சி சார், அது புரட்சி. சும்மா எவனும் விடாத கோயிலுக்குள்ள நீ உள்ள போய் நான் என்ன பண்ண முடியும்? உள்ள போய் இன்ன வரைக்கும் நீங்க சொன்னீங்களே அந்த மத அர்ச்சகராகலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், உள்ள போனவன் எவனும் கருவறைக்குள்ள யாரையும் விடல சார், வெளியே நின்று பாட்டு பாடுற அந்த போஸ்டிங் தான் இருக்கு. மத்த அந்த கருவறைக்குள்ள போற அந்த போஸ்டிங்க கொடுக்கல, வெளியே நின்று பண்றதுதான் இருக்குது. இதுக்கு எதுக்கு நீங்க இது ஒரு புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க உண்மையிலுமே திமுக புரட்சி செய்கிறது என்றால், நீங்க இந்த இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வரிசைப்படுத்துங்க, மீட்டெடுங்க. அதுல நிறைய சொத்துக்கள் இந்த திமுக காரங்கள்ட்ட தான் இருக்கு. இல்ல மீட்டெடுக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே மீட்டெடுக்கிறேன்னு சொன்னாங்க சார். அதை வந்து நாங்க அதுக்குன்னு ஒரு சைட் உருவாக்கி, வெப்சைட் உருவாக்கி அதுல அப்டேட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த சைட்டை செக் பண்ணி பாருங்க, அப்படி ஒரு சைட்டும் இல்லை, அதுல எதுல அப்டேஷனும் கிடையாது. அப்ப என்னன்னா எல்லாத்துலயும் பொய், புரட்டு, தில்லுமுன்னெல்லாம் திமுக தான் சார். சொன்ன அதாவது நாங்க 505 வாக்குறுதி கொடுத்தோம், எல்லாம் 90% கொடுத்துட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம், அதை நிறைவேற்றிட்டோம், இதை நிறைவேற்றிட்டோங்கிறாங்க. ஆனா அதுல எதுலையாவது ஒரு திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒண்ணு கூட கிடையாது. இலவச பேருந்து பயனா இல்லையா? மகளிர் உரிமை தொகை பயனா இல்லையா? தமிழ் புதல்வன் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் நான் விமர்சனிக்கணும்னு நினைச்சேன்னா ஐத்தமிழ்ல இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். சரிங்களா? இப்ப வந்து அந்த மகளிர் உதவி தொகைன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த உதவி தொகையிலேயே நீங்க என்ன பண்றீங்க? SC/STக்கு வருகின்ற ஃபண்டை டைவர்ட் பண்ணி அங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவே எவ்வளவு பெரிய முள்ள மாதிரித்தனம், அதுவே எவ்வளவு ஒரு திட்டுத்தனம். நீ அதை சொன்னீங்களா பொதுமக்கள்கிட்ட? SC மக்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபண்டை டைவர்ட் பண்ணி எனக்கு கொடுன்னு கேட்டாங்களா? அது SC மக்களுக்கான அடுத்த பக்கம் அவங்களோட கல்விக்காக போக வேண்டிய ஃபண்டை திருப்பி நீ இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடுகின்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? அரசாங்கத்துக்கு யார் கொடுத்தது? தங்கம் தென்னரசு அமைச்சருக்கு இது யார் கொடுத்தது? அப்ப நீங்க இது ஒரு மிகப்பெரிய முள்ள மாதிரித்தனம். இன்னொரு திட்டம் என்னமோ சொல்றீங்களா? பஸ்ஸா? போன் எடுத்துக்கோங்க, போக்குவரத்து துறை இருக்குல்ல, போன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இந்த திட்டம் வருவதற்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இந்த சென்னை மாநகராட்சி முழுக்க கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000 பஸ் போச்சு சார். சரிங்களா? இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1700 பஸ்ல இருந்து 1800 பஸ் தான் போகுது. அப்ப இது முள்ள மாதிரி தனம் இல்லையா? இது முடிச்ச வைக்க தனம் இல்லையா? இது திட்டுத்தனம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்றீங்க? இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என் மேல வழக்கு பாஞ்சாலும் பாயலாம் இல்லையா? அப்ப இந்த இதெல்லாம் கேள்வி கேட்டேன். ஏன் கேள்வி சவுக் சங்கர் கேள்வி கேட்கறானா? உள்ள பிடிச்சி போடு. ரெட் பிக்ஸ் கேள்வி கேட்கிறாரா? உள்ள போடு. அடுத்து எந்த பத்திரிகையாளர்கள்?
ட்விட்டர்ல எவனாவது எழுதுறானா இந்த அரசாங்கத்தை எடுத்து உள்ள போடு, இதுக்கு பேர் அரசாங்கமா? யோகி ஆதித்யநாத் கூட இப்படி ஒரு கேவலமா பண்ணல சார். அவங்க கூட என்ன சொல்றாங்க, ட்விட்டர்ல என்ன புகழ்ந்து பேசுறீங்கன்னா உனக்கு 3 லட்சம் சம்பளம். இல்ல அவங்க இதோட பெருசா பண்ணிட்டு இருக்காங்க, புல்டோசர் அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ளே வந்து இது பெரிய விவாதமா போய்கிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, உரிய நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறாங்க. இதை விட என்ன செய்ய முடியும் வேற பள்ளிக்கல்வித்துறை? ஆனா சார் இந்த கவர்மெண்ட் செய்கின்ற புரட்சி எல்லாம் இருக்கு, யாருமே செய்ய முடியாத ஒரு புரட்சி. பல்வீர் சிங் என்ன பண்ணுவீங்க, பல்ல போடுங்கிற பல்வீர் சிங் இருக்கு, சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் அவர் உடனே திருப்பி பதவியில கூப்பிட்டுப்பீங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல வந்து அண்ணா ஜெகதீசன் கமிட்டி சொன்னது மாதிரி நீங்க எதுவும் செய்யாம அந்த இதுல இருந்து ஐபிஎஸ் ஆபீசருக்கு இந்த அத்தனை துன்பங்களுக்கும் யார் காரணமாக இருந்தோம்னா அந்த ஐபிஎஸ் ஆபீசருக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, டிரான்ஸ்பர் பெரிய தண்டனையா சார்? பாத்தீங்கன்னா அந்த மேடம் தான் வந்து இதனைக்கும் அந்த அண்ணா நகர் அந்த அசோக் நகர் ஸ்கூல் வந்து சாதாரணமா அட்மிஷன் கிடைக்காது. இந்த பத்மா சேஷாத்ரி மாதிரி பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்காது எவ்வளவு சிறப்புமோ அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ரொம்ப புகழ் வாய்ந்த ஸ்கூலு, ரொம்ப வருஷமான ஒரு ஸ்கூலு, குவாலிட்டியான ஸ்கூலு, குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல குவாலிட்டியா இருக்க டீச்சர்ஸ்லாம் அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த டுபாக்கூர் சாமியாரை வச்சு ஹேண்டில் பண்ண விதத்திலேயே தெரியும் இவர்கள் எந்த அளவுக்கு இந்த மதம் மூட நம்பிக்கைகள்ல ஊறி போயிருக்காங்கன்றதும் தெரியும். சரிங்களா? அப்போ நீங்க வந்து உண்மையிலுமே செய்ய வேண்டியது என்னன்னா, ஏன்னா இந்த ஒரு டீச்சர் வந்து நம்ம கண்ணால பார்த்துட்டோம், தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி 1000 டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்ப அவர்களை தான் நீங்க எஜுகேட் பண்ணணுமே ஒழிய நீங்க இப்ப இந்த அம்மாவை தூக்கி இன்னொரு ஸ்கூல்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூல்லயும் நம்ம இதை தானே பண்ணுவாங்க. இல்ல தனியார் பள்ளிகள்ல இப்ப நடந்த இந்த ஆசிரியர் தின விழாவோட சில பள்ளிகளை நம்மளால ஊடக செயல பார்க்க முடியுது, பாத பூஜை பண்றாங்க, மாணவர்கள் ஆசிரியர்கள் பாத பூஜை பண்றாங்க, அதையெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார். இது உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. சரிங்களா? இதெல்லாம் பல்வேறு வருஷங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்ப நான் வந்து திருச்சியில் ஒரு ஸ்கூல்ல படித்தேன், அது ஒரு பிராமின் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் தான். அந்த பள்ளியிலையுமே வந்து எங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது பெரிய அளவுக்கான பூஜைகள் நடத்துவாங்க. அப்போ அந்த சாமியார் வருவார், அந்த சாமியார் திருவாடுதுறைங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து அவர் வருவார், அந்த ஆதீனத்துலேருந்து அவர் வருவார். திருவாடுதுறையில் திருவள்ளந்துறைன்னு சொல்லிட்டு இதில் கரூர் ரோட்டில் இருக்கும், அந்த ஆதீனத்துலேருந்து அவர் வருவார். அவருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே காலில் விழணும், அப்புறம் அவர் ஒரு லட்டோ பாசந்தி ஏதோ ஒன்று கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போகணும். அதுங்கிறது அப்போ வந்து என்னன்னா, நான் இப்போ ஸ்கூலை விட்டு வந்து 30 வருஷம் ஆச்சு. அப்போ 30 வருஷமா இந்த மாதிரி ஹிந்து மிஷன்ஸ் நடத்துது இல்லையா, அந்த ஹிந்து மிஷன்ஸ் நடத்துகின்ற எல்லா ஸ்கூல்லையுமே இது இருக்கு. பிராமின் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலேயுமே அது இருக்குது, இந்த பாத பூஜை செய்வது அப்படிங்கிறது. இப்போ என்னுடைய மகனும் வந்து ஒரு பிராமின் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, அந்த இதுலேயுமே வந்து அந்த பாத பூஜை அப்படிங்கிறது இருக்குது. பட் பர்சனல் நான் என் பையனுக்கு எதுவுமே டீச் பண்ணது கிடையாது. பட் அவனுக்கு அது வந்து தனிப்பட்ட விதத்துல ஒப்புதல் இல்லாதனால அந்த பாத பூஜை நடத்துற அன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவார். அவரால் முடிஞ்சது அதுதான். அப்படிங்கும்போது அது லீவ் போட்டுருவார். அப்படிங்கும்போது இது வந்து எந்தெந்த மத சிறுபான்மை நிறுவனங்கள், இப்போ வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அங்க வந்து நீங்க நீங்க இந்து மதத்தை தானே விமர்சிக்கிறீர்கள், கிறிஸ்தவ மதத்தை எல்லாம் சொல்றீங்களா? கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த பாத பூஜை கழுவுறது வேற எந்த, அதாவது ஒரு தனி மனிதனோட சுயமரியாதையை குத்தி காட்டுற மாதிரியான நிகழ்ச்சி எங்கேயுமே நடக்காது. சரிங்களா? அப்படி நடந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. ஆனா இந்து மதத்துல என்ன அப்படின்னா இந்த பாத பூஜை அப்படிங்கிறது, அதை கேட்டா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் தவறு கிடையாது, சரிதான் அப்படின்னு குழந்தைகளே சொல்லும், ஸ்டூடெண்ட்ஸே சொல்லும். அப்படிங்கிற மாதிரி இது வந்து நேத்து வந்த விஷயம் கிடையாது, இது இந்த ஹிந்து மிஷன்ஸ் நடத்துகின்ற எல்லா பள்ளிகள்லையும் காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் அந்த குருகுல கல்வியோட நீட்சி தான். மகாவிஷ்ணு இந்த குருகுலம் ஒளிஞ்சிருச்சுன்ற மாதிரி கூட பேசியிருந்தாரு நேற்று அந்த பேச்சுல. இப்போ மகாவிஷ்ணு மாதிரியான டுபாக்கூர்லாம் வந்து இந்த குருகுலம் ஒளியுதுங்கிறத பத்தி ஏன் இவ்வளவு தூரம் பதட்டப்படுறாங்க? மொதல் குருகுலங்கிறத பத்தினா ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பையனுக்கு இருக்குதான்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த பையன் இதை பத்தி பேச மாட்டேன், ஏன்னா அவன் டேட்டா சொல்றதே தப்பு தப்பா இதை சொல்லிட்டு இருக்காட்டி 60,000 சொல்லிட்டு 1 லட்சம் 32 லட்சம்ல ஏதோ இது பண்றாரு. ஏன்னா அதான், ஏன்னா உண்மை பேசுறவனுக்கு எல்லா தகவலும் தானா வந்துடும், மைண்ட்ல இருந்துச்சுன்னா தான். இது ப்ரூடா விடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க டெக்னாலஜி உதவியில ஏதாவது ப்ரூடா விடணும்னு வந்தீங்கன்னா அப்படிலாம் வராது சார். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து உண்மையுமே குருகுலம்ங்கிறது எப்படி இயங்குச்சுன்றதுக்கு பத்தினா அடிப்படை நாலேஜ் இருந்ததுன்னா அவர் குருகுலத்தை ஓங்கி சொல்லியிருக்க மாட்டாரு. குருகுலத்துல அவங்க தாத்தாவோ அவங்க முன்னோர்களோ படிக்கிறதுக்கு அனுமதி இருந்துச்சா? குருகுலத்துல நீங்க போய் படிக்க முடியுமா? நான் போய் படிக்க முடியுமா? என் தாத்தா மூட்டை போய் படிக்க முடியுமா? முடியாது. அது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக பர்டிகுலர் பீப்புளால நடத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அப்ப நான் தூரத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்ட ஒருத்தனோட
விரலை கட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க இந்து மத புராண கதைகள்ல இருக்குது. இல்ல நம்ம தான் இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறோம். ஆனா பாண்டே மாதிரியான மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப கடுமையான வேலை இது. அது கோயில நின்று பூஜை பண்றது, ஒரு நாள் ஃபுல்லா நிக்கணும், வேர்வையை ரத்தமா சிந்தணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு கஷ்டமான வேலையை நீங்க இப்படி சார் நீங்க அதாவது பாண்டே வந்து எந்த எந்த இடத்துல இருந்து வராரு? பாண்டே பத்திரிகையாளரா இருக்கலாம், ஆனா எந்த இடத்துல இருந்து வராரு? சோ அவங்கவுங்க இடத்துல இருந்து வர்றதும் குழந்தைகள்ல இருந்து அவங்க பாக்குற அவர்களுடைய மத நம்பிக்கையும் தான் பெருசுன்னு பேசுவாங்க. மத நம்பிக்கை இந்த இந்தியாவுக்கு மதம்ங்கிறதே புதுசு சார். இதெல்லாம் இந்த இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்காரன் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன மதம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? மதம்ங்கிற சொல் எங்காவது, ரிலிஜன் அப்படிங்கிற சொல் எங்காவது இருந்திருக்கா? அப்ப இது இந்த இந்த மதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்காரனோட ஒரு தாட் ப்ராசஸ் தான், அவனோட சிந்தனை தான் இது. அப்படிங்கும்போது நீங்க ஒரு மகாராஷ்டிரால அன்னைக்கு வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராக்கு என்ன பேரு? மகாராஷ்டிரா இன்னைக்கு இருக்கிற அந்த சுதந்திர இந்தியாவில் இருக்கிற மேப் அன்னைக்கு இல்லை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நம்பிக்கைகள். தமிழ்நாட்டுல இங்க சைனம், வைணவம், ஆசீவகம் அப்படின்னு ஒரு 5-6 குரூப் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மத நம்பிக்கை, ஒவ்வொரு செயல்பாடுகள். இப்போ இந்த இந்து மதம் அப்படின்னு ஆங்கிலேயன் வந்ததுக்கு பின்னாடி உருவெடுத்த இந்த விஷயத்துலதான் கோயில்களை பாதுகாக்கணும், கோயில்கள் நம்ம கண்ட்ரோல்ல தான் விடணும் இருக்கணுங்கிற ஒரு உந்துதல்லாம் அவங்க வந்து அந்த கோயிலுங்கிறது அவனுக்கு பக்தி கிடையாது, கோயிலுங்கிறது அவனுக்கு சொத்து. உயிரை இப்போ பாண்டிய சொல்றாரு, உயிரை கொடுத்து நிக்கிறாரு, ரத்தத்தை வேர்வையாக்குறாரு, பாலை தயிராக்குறாரு, மோராக்குறாருன்னா எதுக்காக்குறாரு? துடு சார். இல்ல நீங்க கூட இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறீங்க, அறநிலையத்துறை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் நீங்க சொல்ற அந்த ஆமா அறநிலையத்துறை வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் சேகர் பாபு மாதிரி பிராமணர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற புத்தி இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் எல்லா கோயில்களையும் எந்தெந்த கோயில்ல இப்ப இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் கோயில்ல வந்து இந்து அறநிலையத்துறை கீழே கொண்டு வந்தீங்களோ அது எல்லாமே காசு கொட்டுற கோயில், கோடி கோடியா கொட்டிருக்கு. சென்னைக்குள்ளேயே இந்த 30 வருஷத்துல புதுசா என்னென்னமோ கோயில், தெருவுக்கு தெருவு பளிங்கு போட்ட கோயில்கள் நிறைய வந்துருச்சு சார். அதுல எது எது நிறைய இன்கம் கொடுக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை கீழே நீங்க கொண்டு வரீங்க. கொண்டு வந்து என்ன பண்றீங்க? அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பாப்பானை தான் அனுப்புறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? திமுக பார்ப்பனையே ஒழிப்புன்னு பேசு. ஆனா நீங்க அனுப்ப போறது யாரு? ஒரு பார்ப்பனை. ஆனா அவங்க தானே அறநிலையத்துறை வேணாம்னு சொல்றாங்க. யாரு? முரண்பாடா தானே இருக்கு. அதான் சரி. இவங்க என்னன்னா அது வேணானா என்ன, கவர்மெண்ட் நடத்தாத, என்கிட்ட தனிப்பட்ட ரீதியில கொடு, அப்பதான் எனக்கு சிலையை கடத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அது அவங்க அந்த கான்செப்ட் கீழே வராங்க. 19ஆன குற்றச்சாட்டு மாதிரி சிலையை கடத்துறாங்க சார். நீங்க இல்ல நீங்க இதை அதாவது இந்த இன்டர்வியூ நிறைய வழக்குகளை கொண்டு வரும்னு தான் நினைக்கிறேன். நீங்க ஒரு சர்வே எடுங்க. சர்வே எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சிலைகள் காணாம போன கேஸுக்கும் அங்கிருந்த தீட்சிதரோ அங்கிருந்த ஒரு பார்ப்பன சாமியாரோ, அவருக்கு என்ன சொல்லுங்க, அர்ச்சகரா, அவருக்கோ என்ன கனெக்ஷன் மட்டும் பாருங்க சார். சாமி இல்லைன்னு சொல்றான்ல, அவனை விட சாமி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அத்தனை அட்டூழியம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ணாலும் இந்த சாமி ஒண்ணும் பண்ணாது. அப்படி இருக்கனாலதான் நீங்க என்ன சாமி சிலையா வச்சுக்கிட்டு சாமி சிலைக்கு பக்கத்திலேயே வந்து நீங்க பாலியல் வேலைகள் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கன்னா, அப்ப அவங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்குது சாமி எங்க இருக்குது எங்க இல்லைன்னு. அப்ப அவங்கள பொறுத்த அளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து ஒரு 10-15 ஜென்ரேஷனா 20 ஜென்ரேஷனா இந்த இந்தியாவுக்குள்ள வந்த காலத்துல இருந்து அவங்க வந்து சாமியை வச்சு சாப்பிட பழகிட்டாங்க, பிழைக்க கற்றுக்கொண்டார். அப்படிங்கிற இடத்துல அந்த சாமி அந்த கோயில் இந்த 2 கான்செப்டையும் விடக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய கான்செப்டா இருந்துச்சு. இன்னைக்கு திமுக அந்த கான்செப்டுக்கு ஆதரவு தரும். இந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுக்குறான்றதுனாலயோ, முருகன் மாநாடு நடத்துறாங்க, அடுத்து அம்மன் மாநாடு நடத்த போறேன்னு சொல்றதுனாலயோ அவர் வந்து இதுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்ற ஒரு புள்ளிக்கு நான் வர முடியுமா? ஏன்னா எல்லாரையும் அனுசரிச்சு தான் இந்த அரசு நடத்தணும். வெரி குட் கொஸ்டின். நான் இந்த கொஸ்டின் எதிர்பார்த்தேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அதாவது திமுக ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா மாறிடுச்சுன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ மீன் நல்ல பத்திரிகையாளர்கள் 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி என்னெல்லாம் செய்யறானோ அதை வந்து திமுகவும் செய்யுது. அப்போ இவர்கள் பிஜேபி மாதிரியே மாறிட்டாங்க. என்ன மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 2 பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் யோசிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன சார்? இந்தியா முழுக்க இந்துத்துவம் பரவி இருக்க வேண்டும், அதுதான் ஆர்எஸ்எஸோட கொள்கை. சரி, அந்த இந்துத்துவத்தை வந்து பிஜேபி வழியா பண்ண முடியும் அப்படின்னு அது நம்புச்சு. மத்தியில் அது ஆட்சி கொண்டு வந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லையும் கொண்டு வரதுக்கு அது ட்ரை பண்ணுச்சு. முடியல அப்படிங்கும்போது, தமிழ்நாட்டில் அது ட்ரை பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுது? சரிடா, பிஜேபி இங்கே ஆள முடியாது, சரி ஓகே இருக்கிறானா நான் பிஜேபியை மாத்திரலாம்ல, ஏன் இந்துத்துவ சிந்தனைக்கு நான் கொண்டு வந்துடலாம்ல. திமுக இந்துத்துவ சிந்தனையில இருக்கு. திமுக இஸ் நாட் கனெக்டட் வித் பிஜேபி, ஓகே, பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித்
ஆர்எஸ்எஸ். நாச்சியார் சுகந்திக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அண்ணன் திருமாவளவனுக்கோ அண்ணன் சீமான் அவர்களுக்கோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் தெரியலையா? விமர்சனமே பண்ண மாட்டாங்களா? கூட்டணி கட்சியில் கூட விமர்சனம் பண்ணல நீங்க சொல்றதெல்லாம். அண்ணன் திருமா சொல்லிட்டாருன்னா நீங்க 2 சீட் வாங்கி கொடுத்துருவீங்களா சார்? அதுக்கு நீங்க உறுதி கொடுங்க, அண்ணன் திருமா பேசுவார். சனாதன எதிர்ப்பதான் அவருடைய கொள்கையை வச்சிருக்கிறாரு. அவரை நீங்க இந்த மாதிரி சீட்டுக்காகன்ற மாதிரிலாம் ஏற்படுதா சார்? சனாதன எதிர்ப்பு அவர் வேங்கவேல் பிரச்சனைக்கே ஒண்ணுமே பெருசா இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்து 2 வருஷம் ஆக போகுது சார். இந்த டிசம்பர் வந்தா 2 வருஷம். சரிங்களா? 2 வருஷம் 3 வருஷம் வெற்றி விழா போயிட்டு இருக்கலாம். வழக்கு எவ்வளவு நாள் சார் போகும்? 2 தெரு இருக்கிற ஊர்ல வழக்கு எவ்வளவு நாள் போகும்? 2 தெரு தான் அந்த ஊர். அதுக்கு நீங்க வந்து இத்தனை வருஷம் வழக்கம் நடத்துவீங்க அப்படின்னா இதை விட ஒரு மோசமான கட்டமைப்பு இவ்வளவு வீக்கா எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க வந்து இது சனாதான எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எதையாவது ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு அரசியலுக்காக மட்டுமே செய்யப்படுகின்ற விஷயமே ஒழிய, சனாதான எதிர்ப்பு என்றால் இந்த மாதிரி பள்ளிகளில் இந்த டுபாக்கூர் சாமியார் போவதையெல்லாம் வந்து எதிர்த்து நேற்று அந்த அசோக் நகர் ஸ்கூல்ல பிசிகே தான் ஃபர்ஸ்ட் போராட்டம் நடத்திருக்கணும். நடத்துச்சா? அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அழுத்தம் கொடுத்துருக்கலாம். என்ன சார் எப்ப பார்த்தாலும் நீங்க தோழமை சுட்டுதலை எவ்வளவு காலத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்க? போராடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சா என்ன? நம்ம இந்த விஷயத்தை சொல்லி எதிர்த்து கருத்து சொன்னாலே இது சரி செய்யப்படும். எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் என்ன எதிர்த்து கருத்து சொல்லியிருக்காரு? ரவிக்குமார் அப்படி பேசியிருக்காருல்ல. என்ன பேசிருக்காரு சார்? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும்ன்ற மாதிரிலாம் அவர் ட்விட்டர்லயே ஒரு போட்டிருக்காரு. ஓ, இப்ப என்னன்னா உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதும் அரசியல் கருத்து சொல்றதும் ட்விட்டர்ல சொல்லிட்டா போதும் சார். அப்ப ட்விட்டர்லயும் நீங்க ஓட்டு கேட்டுக்கோங்களேன் மக்கள்கிட்ட, ஃபேஸ்புக்லயும் ஓட்டு கேட்டுக்கோங்க. அப்ப என்ன எல்லா கருத்தும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ரவிக்குமார் எம்பி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் அவர் ஒரு ட்விட்டர் ஹேண்டல்ல போட்டுட்டா போதும். எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்பு இல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்துல வந்து போராடுன்ற ஒரு இது போராட வேண்டிய பிரச்சனை சார். இது போராட வேண்டிய பிரச்சனை. நீங்க இந்த பெரியார் இயக்கம்னு ஒண்ணு இருக்குது, கருப்பு சட்டை போட்டு எல்லாம் படம் காட்டுவாங்க. ஏன் வந்து இன்னைக்கு வந்து இத்தனை டுபாக்கூர்கள், நித்யாந்தான ஒரு டுபாக்கூரு, இந்த பக்கம் புதுசா மகாவிஷ்ணுன்னு ஒரு டுபாக்கூரு, இந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா புதுசா என்னென்னமோ சாமியாரு ஏன் வராங்க? எங்க கருப்பு சட்டையோட ஆதிக்கம் குறையுதோ, கருப்பு சட்டை செய்ய வேண்டிய பரப்புரை இங்க தமிழ்நாட்டுல கடந்த 30 வருஷமா எங்கேயுமே நடக்கல. கருப்பு சட்டைகள் ஓய்ந்த பிறகு கருப்பு சட்டைகள் தங்களுடைய சுயநலத்துக்கு எல்லாத்தையும் சமரசம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் காவி சட்டைகள் எல்லா இடத்துலயும் ஓடுது. இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார்ன்னு சொல்லி நேற்றைய ஊடக விவாதங்கள் எல்லாம் பெரியார் இயக்க சார்ந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். ஒரு இஷ்யூ நடக்கும் போது வந்து நீங்க டிவியில 6 பேர் 6 பெட்டி உட்காந்துட்டு பேசிட்டு போனா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகுது சார். களத்துல நீ என்ன வேலை பார்த்த? பெரியார் பேரை சொல்லி நீங்கள் எதற்கு உருவாக்கினீர்கள்? மூட நம்பிக்கை எதிர்க்கணும்னு தானே உருவாக்குனீங்க. இந்த பக்கம் சனாதன ஒழிப்புன்னு பேசுற கட்சியும் ஒன்றும் பண்ணாது. இந்த பக்கம் பெரியார் பேரை சொல்லி பல 100 கோடிகள் பல 1000 கோடிகள் கூட இருக்கலாம். அப்ப அந்த கோடிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்க RSS என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பீங்க. மீறி போனா நம்ம ஐயா வீரமணி என்ன பண்ணுவாருன்னா, பாஜகவில் கரைந்த திமுக அப்படின்னு ஒரு 50-60 பக்கத்து புத்தகத்தை போட்டுட்டு சும்மா உட்காந்துக்குவாரு. நீங்க இப்படி வேலை செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? பாஜக காரன் தான் இங்க வேலை பார்ப்போம், RSS தான் இங்க வேலை பார்ப்போம், காவி தான் இங்க இதாகும். இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துல உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆயிடும். ஒருவேளை ஒரு துர்பாக்கியமாக அடுத்த 5 வருஷமும் திமுக ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா வராது, ஒருவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு யோகி ஆதித்யநாத் ஆள்கின்ற மாநிலமாகத்தான் மாறும். நீங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஸ்கூல்ல விட்டுருக்கீங்க சார். ஸ்கூல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல, அதுன்னு காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. இந்த அன்பில் மகேஷ்ன்ற அடிப்படை அரசியலும் தெரியாத, அறிவியலும் தெரியாத, சமூகவியலும் புரியாத ஒருவரை நீங்கள் மினிஸ்டர் ஆக்கினதுக்கு பிறகு, அவர் வந்ததுக்கு பிறகு இங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இவரே அடுத்த தடவை நீங்க மினிஸ்டரா ஒரு வேலை துர்பாக்கியமா, உங்களுக்கு எனக்கு அந்த துர்பாக்கியம் இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை வந்தால் இவர் திருப்பி மினிஸ்டரா வந்தார்னா, யார் RSS கூட நல்லா ஜிஞ்சக்கா போடுவாங்களோ, யார் பிஜேபி கூட ஜிஞ்சக்கா போடுவாங்களோ அவங்க எல்லாரும் தான் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு இவர் ஏன் மினிஸ்டரா இருக்காரு? இவர் ஏன் கருப்பு கயிறு கட்டியிருக்கு, இந்த பச்சை கயிறு கயிறு கட்டியிருக்காரு? இவருக்கும் RSSக்கு என்ன தொடர்புன்னு நீங்க ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கின்ற போது இங்க நீங்க சனாதானத்தை எடுத்து யாரும் பேச மாட்டீங்க. பேசுறேன்னா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? உதயநிதிக்கு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்து பேச சொல்லி அது பிரச்சனையாக்கி வழக்கு வாங்கி இந்த மாதிரி பப்ளிசிட்டி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலுமே சித்தாந்த ரீதியாக களத்தில் வேலை பார்த்திருந்தால் பாஜகங்கிறதோ RSSங்கிறதோ மூட நம்பிக்கைகளோ இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுல உருவெடுத்திருக்காங்க. இல்ல அங்க மதம் சார்ந்த மோதல்கள் நடக்குதா, இல்ல வேற மாதிரியான பிரச்சனை நடக்குதா? இந்த ஒரு சில சம்பவங்கள் நடக்குதுன்றதுக்காக RSSோட தொடர்பு படுத்துறது, பாஜகவோட தொடர்பு படுத்துறது, எப்படியாவது திமுகவையும் கூட்டணியும் பிரிக்கணும்ன்ற மாதிரி விசிகாவை சொல்ற மாதிரி தான், அப்படிதான் இந்த பாயிண்ட்ல தள்ளுறீங்கன்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. ஏன்னா விசிகாவும் திமுகவும் ஒட்டியே பிறந்தாங்களா? இதற்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் எந்த மேடைகள்லையும் விமர்சிக்கவே இல்லையா? இவர் 90கள்ல திமுகவை
இவர் அளவுக்கு யாருமே கேவலமா பேசுனது இல்லை சார். குறிப்பாக கருணாநிதி அவர்களை அவர் வந்து பேசிய பேச்சுக்கள்லாம் அச்சில் ஏற்ற முடியாத எழுத்துக்கள். கரெக்ட் தான். நீ பொது எதிரின்னு ஒரு புள்ளியில வந்து இணைஞ்சிருக்க. பொது எதிரின்னு ஒருத்தர் நீங்க சொல்றீங்க, யார சொல்றீங்க? பிஜேபி சொல்றீங்க. ஆனா பிஜேபி விட கேவலமா நீ பண்ணிட்டு இருக்க. அந்த பொது எதிரி செய்கின்ற வேலையை விட நீ ரொம்ப கேவலமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொது எதிரிக்கும் உனக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்குல்ல. அந்த பொது எதிரியை உருவாக்குனது யாரு? RSS. உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறது RSS. அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க, பல விமர்சனங்களும் இருக்கு. மொத்தமா கொண்டு போய் மக்கள் இல்ல, அந்த குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் நியாயங்கள் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். இல்ல, நியாயம் இருக்குன்றத மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. நம்ம எப்படி முடிவு பண்றது? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களை அதை முடிவு எடுக்கட்டும். நன்றி.